பேர் என்ன? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஈவேரா சிலையை உடைக்கணும், பதிவிட்ட மாணவர் மீது தவறில்லை. ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் அருகே ஈவே ராமசாமி சிலை அமைந்துள்ளது. இந்த சிலையை உடைத்து அகற்ற வேண்டும் என பரணிதரன் என்ற சட்ட மாணவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவை வெளியிட்டார். இந்த சம்பவம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அப்போது அவர் பெங்களூருவில் சட்டம் படித்துக் கொண்டிருந்தார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இந்துக்கள் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையிலும் செயல்பட்டதாக கூறி ஸ்ரீரங்கம் போலீசார் பரணிதரன் மீது வழக்கு பதிவு செய்தனர். தற்போது சட்டப்படிப்பை முடித்துள்ள பரணிதரன் தன் மீதுள்ள இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அந்த பதிவு உள்நோக்கத்துடன் போடப்பட்டது அல்ல. தற்போது படிப்பை முடித்துவிட்டு வழக்கறிஞராக பதிவு செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த வழக்கு எனது எதிர்காலத்தையும் வழக்கறிஞர் தொழிலையும் பாதிக்கும். எனது தவறை உணர்ந்து விட்டேன். இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என அவர் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. நீதிபதி விஜயகுமார் முன் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பரணிதரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செல்வகுமார், பரணிதரன் சட்டமானவர் என்றும் தெரியாமல் செய்த தவறுக்காக அவரது எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்றும் வாதிட்டார். சமூக வலைதளங்களில் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுவது மற்றவர்களுக்கும் தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும். பரணிதரன் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்யக்கூடாது. அவர் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்து தீர்ப்பளித்தார். மனுதாரரின் முகநூல் பதிவு என்பது வெறும் தனிப்பட்ட கருத்தை பிரதிபலிப்பதை தவிர அது குற்ற எண்ணத்துடன் செயல்பட்டதாக தெரியவில்லை. அந்த பதிவினால் சமூகத்தில் எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களோ அல்லது சட்ட ஒழுங்கு பாதிப்போ ஏற்படவில்லை. மாணவர் தனது தவறை ஒப்புக்கொண்டு இனி இதுபோல் நடக்காது என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். மனுதாரர் ஒரு சட்டமானவர் என்பதால் ஒரு முகநூல் பதிவிற்காக அவர் மீது தொடர் விசாரணை நடத்துவது எந்த பயனும் தராது. அவரது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை ரத்து செய்வதே சரியானது என நீதிபதி தீர்ப்பளித்தார். ராசா ஆடியோவால் திமுக தலைமைக்கு தலைவலி. தேர்தலில் பின்னடைவு, பின்னணியில் ஒருவர். திமுக எம்பியும் துணை பொதுச் செயலாளருமான ராசா பேசிய 2 ஆடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் யூடியூபர் மாரிதாஸ். ஆடியோக்களை வெளியிட்ட மாரிதாஸுக்கு எதிராக ராசா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ராசா பேசிய 2 பழைய ஆடியோக்கள் வெளியாகி உள்ளதால் திமுக தலைமை கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இதுகுறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: சில ஆண்டுகளுக்கு முன் பேசியதாக 2 ஆடியோ பதிவுகள் வெளியானதை வைத்து எதிர்க்கட்சிகள் பிரச்சாரத்தில் பேசி வருகின்றன. இந்த ஆடியோக்களால் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுமோ என்ற கவலையும் கட்சி தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் 2G விவகாரம் தொடர்பாகவும் திமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் ராசா பேசிய பழைய ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. இதன் பின்னணியில் தனக்கு எதிராக செயல்படும் அமைச்சர் ஒருவர் இருப்பதாக ராசா சந்தேகப்படுகிறார். இதையடுத்து அவர் கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்படும் நிலை உருவாகி இருக்கிறது என அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. பட்டியல் வரும் முன் கழன்ற கட்சி பாஜகவுக்கே திரும்ப வந்த தொகுதி. கடைசி நேரம் ட்விஸ்ட், கூட்டணியில் அதிர்ச்சி. நீண்ட இழுபறிக்கு பிறகு நேற்று பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியானது. ஒரே கட்டமாக 27 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். தமிழிசை, வானதி, எல் முருகன், ராம சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை போட்டியிடவில்லை. அவரது ஆதரவாளர்களுக்கும் சீட் வழங்கப்படவில்லை. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, பாஜகவிடம் பறிபோக இருந்த ஒரு சீட்டை அந்த கட்சி காப்பாற்றியிருக்கிறது. அதாவது கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் 3 தொகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் கேட்டிருந்தார். ஆனால் அவர் தர மறுத்துவிட்டார். 2 சீட் ஓகே, அதிமுக தங்கள் வசமிருந்து ஒரு சீட் தரும், இன்னொரு சீட்டை பாஜகவிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். இதையடுத்துதான் மதுரை மத்திய தொகுதிக்கு சுந்தர் சி பெயரை அறிவித்தார் AC சண்முகம். அங்கு அவர் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறார். இன்னொரு தொகுதிக்காக பாஜகவிடம் பேசினார். தாமரை சின்னத்தில் 2வது வேட்பாளர் களமிறங்குவார் என்று அறிவித்திருந்தார். ஆனால் நேற்று வெளியான லிஸ்டில் புதிய நீதி கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை.
ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கூட்டணி கட்சியான தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சித் தலைவர் திருமாறனுக்கு மட்டும் திருப்பத்தூரில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவரும் பாஜக வேட்பாளராகவே களமிறங்குகிறார். மற்றபடி புதிய நீதி கட்சிக்கு சீட் வழங்கப்படவில்லை. இது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஏசி சண்முகம் கூறுகையில், எங்களுக்கு சவாலான தொகுதியை கொடுத்தனர். அதனால் பாஜகவிடமே தொகுதியை திருப்பி கொடுத்து விட்டோம். குறிப்பிட்ட அந்த தொகுதியில் பாஜக நல்ல வேட்பாளரை நிறுத்தியுள்ளது. அந்த வேட்பாளரையும் நான் தான் பரிந்துரைத்தேன் என்றார். தமிழகத்தில் யாருடைய ஆட்சி? பஞ்சாங்க கணிப்பால் திக் திக் பரபரக்கும் அரசியல் களம். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இந்நிலையில் தற்போது பராபவ ஆண்டு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு தகவல் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பல்வேறு விஷயங்கள் பற்றி பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் அரசியல் குறித்து ஒரு குறிப்பு உள்ளது. தமிழகத்தில் பல்வேறு கருத்து கணிப்புகள் ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று ஜெயிக்கும் என கூறப்பட்டு வரும் நிலையில் பஞ்சாங்கத்தில் உலகளாவிய அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படும். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளில் எதிர்பார்த்த வெற்றி யாருக்கும் கிடைக்காது, கூட்டணி ஆட்சியே அமையும் என கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் கருத்து கணிப்பு ஜெயிக்குமா, பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுள்ள கணிப்பு ஜெயிக்குமா என அடுத்த மாதம் வரை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த தேர்தலில் எனக்கு தரப்பட்ட வேலை இதுதான். அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா தந்த பொறுப்பு. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்திற்காக கேரளாவின் கண்ணூருக்கு சென்றுள்ளார். தமிழக தேர்தலில் அவர் போட்டியிடாதது பற்றி அவரிடம் கேட்கப்பட்டது. பதில் அளித்த அவர், கட்சி தலைமையிடம் இது பற்றி கூறிவிட்டேன். அவர்கள் பிரச்சாரம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் உள்ள வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்வதே எனது பணி. வரும் 7ஆம் தேதி வரை கேரளா மற்றும் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்யும் பொறுப்பை கட்சி வழங்கி இருக்கிறது. 7 முதல் 23ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும். கட்சி எனக்கு வழங்கியுள்ள பொறுப்பு இதுதான். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்று அண்ணாமலை கூறினார். From Tamil Nadu BJP, no seat for Annamalai in Tamil Nadu. I have told the party and the party has told me to campaign. So this election, my role is to campaign for candidates across Tamil Nadu. And right now the party has given responsibility for me to campaign in Puducherry and Kerala till 7th. And post 7th till 23rd, I have to campaign for all BJP and NDA candidates across Tamil Nadu. That is the responsibility given by party to me. I'll be fulfilling that responsibility. Thank you, Anna. Thank you, Anna. ஆண்டாள் கோயிலில் அபசகுணம். தேர்தல் நேரத்தில் இப்படி நடப்பதா? முதல்வர் மனைவி துர்கா டென்ஷன். திமுகவினருக்கு முக்கிய உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் பூஜைகள் மற்றும் திருவிழாக்களின் போது கைங்கரியம் செய்வதில் கோயில் முறை பட்டர்களுக்கும் பரிசாரகர்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டாள் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்தின் போது கொடிமரத்தில் சந்தனம் வைப்பதில் பக்தர்கள் முன்னிலையில் இரு தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் ஆண்டாள் திருக்கல்யாண கொடியேற்ற நாளில் இருந்து தினமும் காலை மாலை கண்ணாடி மாளிகை அருகே கும்பம் வைத்து யாகசாலை பூஜைகள் நடந்து வந்தன. 10ஆம் நாளான நேற்று காலை 9:30 மணிக்கு யாகசாலை பூஜைகள் நடந்தபோது பரிசாரகர்கள் தரப்பினர் வாக்குவாதம் செய்து யாகசாலையில் இருந்த கும்பத்தை கீழே தள்ளிவிட்டனர். கும்பத்தில் இருந்த புனித நீர் தரையில் சிந்தி ஓடியதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து கோயில் நிர்வாக வட்டாரங்கள் கூறியதாவது, கோயில் ரமேஷ் என்பவரின் தலைமையில் ஒரு அணி செயல்படுகிறது. அந்த டீம்தான் ஆண்டாள் கோயிலில் கும்பத்தை சாய்த்து பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே இருதரப்புக்கும் இடையே பிரச்சனை தொடருவதால் தற்போதைய விழா காலத்தில் பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என அதிகாரிகள் முன்பே எச்சரித்திருந்தனர். ஆனாலும் இந்த டீம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு நெருக்கம் என்பதால் தொடர்ச்சியாக இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் கோபுரம்தான் தமிழக அரசின் சின்னமாக உள்ளது. இதனால் அரசு நிலையாக இருக்க முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஆண்டாள் கோயில் வழிபாட்டுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பார். தற்போது யாகசாலையில் இருந்த கும்பத்தின் புனித நீர் தேர்தல் சமயத்தில் கீழே கொட்டியதை அபசகுணமாக துர்கா பார்க்கிறார். இந்த தகவல் தெரிந்ததும் டென்ஷன் ஆகிவிட்டார். அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டு தீவிரமாக விசாரணை நடந்து வருகிறது. அதேபோல் இதற்கு பரிகாரங்கள் செய்யவும் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆண்டாள் கோயிலுக்கு நேரில் வந்து பரிகாரங்களை செய்யவும் துர்கா தயாராகி வருகிறார் என அந்த வட்டாரங்கள் கூறின. கும்பம் கீழே சாய்க்கப்பட்ட விவகாரம் குறித்து கோயில் செயல் அலுவலர் சக்கரையம்மாள் விசாரித்து வருகிறார்.
இதுகுறித்து அவர் கூறுகையில், பிரச்சினை குறித்து அறநிலையத்துறை உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சீட் தராதது கூட வருத்தம் இல்ல, ஒருத்தரும் விசாரிக்க வரலையே, தாய் இல்லாத நிலையை உணர்கிறேன். தனபால். முன்னாள் சபாநாயகரும் அவினாஷி தொகுதி அதிமுக எம்எல்ஏவுமான தனபாலின் அறிக்கை. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலத்திலிருந்து 50 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கிறேன். எம்ஜிஆர் இருந்தபோது 3 முறையும் அதன்பின் 4 முறையும் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டேன். அமைச்சர், சபாநாயகர் பதவிகள் மற்றும் கட்சியிலும் பல பொறுப்புகளை வகித்தவன். 6 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன். அதிமுகவிலிருந்து யாரும் என்னை வந்து பார்க்கவோ போனில் கூட விசாரிக்கவோ இல்லை. 1988 விபத்தில் எனக்கு கால்முறிவு ஏற்பட்ட போது சம்பவ இடத்துக்கு ஜெயலலிதா வந்து முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பியதை நினைக்கும் போது கண்களில் நீர் ததும்புகிறது. தாய் இல்லாத நிலையை இப்போது உணர்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட நான் வாய்ப்பு கேட்ட போதும் கொடுக்கவில்லை. அதில் வருத்தம் இல்லை. உடல்நிலை பாதிக்கப்பட்டு உள்ள என்னை யாரும் வந்து பார்க்கவில்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. இந்த விரக்தியில்தான் என் மகன் லோகேஷ் தனபால் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து விட்டார். அக்கட்சியில் ராசிபுரம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். என்னை பொறுத்தவரை ஆதியும் அந்தமும் அதிமுக தான் என்று தனபால் கூறியுள்ளார். இனி மும்மொழி கட்டாயம், சிபிஎஸ்இ தேர்விலும் மாற்றம். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கட்டாயமாக 3 மொழிகள் கற்பது சில பள்ளிகளில் மட்டுமே இப்போது நடைமுறையில் உள்ளது. புதிய கல்விக் கொள்கை பரிந்துரைப்படி 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி கற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2 இந்திய மொழிகளும் 3வது வெளிநாட்டு மொழியும் கற்பிக்கப்படும். அதேபோல் நடப்பு கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்பில் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் 2 நிலை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இனி அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக ஸ்டாண்டர்ட் பாடத்திட்டத்தை படித்து 80 மதிப்பெண் கொண்ட 3 மணி நேர பொதுத் தேர்வை எழுத வேண்டும். மேம்பட்ட திறன் விரும்பும் மாணவர்கள் அட்வான்ஸ்டு நிலையை கூடுதலாக தேர்வு செய்யலாம். இது 25 மதிப்பெண் கொண்ட 1 மணி நேர தனித்தேர்வாக இருக்கும். அட்வான்ஸ்டு தேர்வின் மதிப்பெண் மொத்த மதிப்பெண்களில் சேர்க்கப்படாது. 50% அல்லது அதற்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு அது தனியாக மதிப்பெண் பட்டியலில் குறிப்பிடப்படும் என சிபிஎஸ்இ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.